வணக்கம். இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பு தமிழகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஓபிசி மக்கள் உரிமை கட்சி, ஆங்கிலத்தில் பார்ட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஓபிசிஸ் என்ற புதிய கட்சியின் துவக்கத்தை அறிவிக்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தில் ஓபிசி மக்களின் உரிமைக்காக இதுவரை எந்த ஒரு அரசியல் அமைப்பும் கிடையாது. ஆக ஒவ்வொரு தனி மனிதன், அவர்கள் குடும்பம், சமுதாயம், இவர்களின் ஜீவாதார பிரச்சனை கல்வி, வேலை வாய்ப்பு, சமுதாய மேம்பாடு, பாதுகாப்பு ஆகியவை. இந்த ஜீவாதார பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு இதில் இந்திய அரசியல் சாசனம் ஓபிசி மக்களுக்கு கொடுத்த உரிமைகளை, வாக்குறுதிகளை, அடிப்படை உரிமைகளை பெற்றெடுத்தே தீர்வது என்ற ஓர் உறுதியுடன் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இதுவாகும். இதுவரை பல அரசியல் கட்சிகள் இருந்த போதும் அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்களின் அடிப்படை ஜீவாதார பிரச்சனையான கல்வியை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் தரமான கல்வியை பற்றியோ, அந்த தரமான கல்வி மூலம் பெறக்கூடிய அறிவு, அந்த அறிவு அந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயன்படக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியோ அக்கறை கொள்ளவில்லை. அதேபோல் வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுகிறார்களே ஒழிய அந்த வேலை வாய்ப்புகள் நிரந்தரமானதாகவும், அந்த வேலை வாய்ப்புகள் அவர்களுடைய குடும்ப நிலையை, குடும்ப அங்கீகாரத்தை உயர்த்தக்கூடியதாகவும் இல்லை. அடுத்தபடியாக பாதுகாப்பு என்பது இன்று பெண்களிலிருந்து சாதாரண மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இதுவரை ஆண்ட ஆளும் கட்சிகள் இந்திய அரசியல் சாசனம் அவர்களுக்கு இட்ட கட்டளையை மீறினார்கள். அவர்களுக்கு இட்ட கட்டளையை, இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி கவலைப்படவில்லை. ஆக எங்களது இயக்கம் முழுக்க முழுக்க தனிமனிதன், குடும்பம், அவர்களுடைய உற்றார் உறவினர், சமுதாயம், அவர்களின் தரமான கல்வி, தரமான கல்வி மூலம் பெறக்கூடிய அறிவு, அந்த அறிவு மூலம் பெறக்கூடிய வேலை வாய்ப்புகள், அவற்றின் மூலம் அந்த குடும்பமும் இந்த நாடும் பெறக்கூடிய பல நன்மைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியதாகும். நாங்கள் ஏற்கனவே கடந்த 5 வருடங்களாக சொசைட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் மற்றும் ஓபிசி ரைட்ஸ் ஆகிய இயக்கங்கள் மூலம் இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறோம். எங்களது obcrights.org என்ற சமூக வலைத்தளம் மற்றும் எங்களது சமூக ஊடகங்கள் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் இளைஞர்கள் மேல் பயன்படுத்தி வருகிறார்கள். எங்களது ஓபிசி மக்கள் மையத்தை ஒவ்வொரு நாளும் 500க்கும் மேற்பட்டவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆக மக்கள் இவ்வளவை பயன்படுத்தினாலும் எங்களது ஓபிசி உரிமைகளை கட்சி தலைவர்களிடம் பலமுறை சென்று வலியுறுத்தியும், முதல்வர் உட்பட்ட தலைவர்களை வலியுறுத்தியும், யாரும் அதை பற்றி புரிந்து கொள்ளவோ அல்லது அதை பற்றி அக்கறை எடுக்கவோ இல்லை. அதன் காரணமாகத்தான் ஒரு சேவை இயக்கமாக ஓபிசி ரைட்ஸ் SFRBC என்று இயக்கமாக நாங்கள் நடத்தி வந்த இயக்கங்கள் அப்படியே இருந்தாலும் அரசியல் செயல்பாடு, அரசியலில் ஒரு பவர், அரசியலில் ஒரு முக்கியத்துவம் ஆகியவை இல்லை என்றால் மக்களுக்கு விரிவானது ஒரு நன்மையை செய்ய முடியாது. இந்த நாட்டில் எம்எல்ஏவிலிருந்து, எம்பியிலிருந்து, மந்திரி வரை பதவி ஏற்கும் போது ஒவ்வொருவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் மாறா பற்று கொண்டும் அதன்படி நடப்பேன் என்றெல்லாம் உறுதி ஏற்கிறார்கள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14, 15, 16, 38, 41, 340 ஆகிய பல்வேறு சரத்துக்களின் மேல்
இந்த சரத்துக்கள் படி அவர்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் இடப்பட்ட கட்டளை, குறிப்பாக ஓபிசி மக்களுக்கு, எஸ்சிபிசி சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மேம்பாட்டு நிலை, கல்வி, வேலை வாய்ப்புகள் எதையும் தரவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை 90% மேல் மக்கள் அப்படியேதான் இருக்கிறார்கள். எந்த தரவுகளின் அடிப்படையில், ஆணையங்களின் அடிப்படையில் 256 சமுதாய மக்களை பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் என்று பட்டியலிட்டனர். ஆனால் அந்த மக்களின் குடும்பங்களை, அந்த மக்களின் இளைஞர்களை, குழந்தைகளை யாரும் கவனிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர்களும் சரி, ஆட்சி பிரிவுகளும் சரி, அவர்கள் குடும்பங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்கிறார்கள். எங்கள் மக்களுக்கு இத்தகைய ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலை, அவர்களின் பின்தள்ளப்பட்ட நிலையை மேம்படுத்துவதற்காகவே இந்த பார்ட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஓபிசியை நாங்கள் தொடங்குகிறோம். நன்றி. அரசியல் கட்சியின் ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்க போய் பலமுறை அவர்களிடம் வலியுறுத்தி சொன்னோம், அப்பா இந்த பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி எல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முத்தரையர்ல 21 பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்களை ஒன்றாக இணைத்து கடந்த 1996 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள். அந்த அரசாணை இன்று வரை செயல்படவில்லை. சீர்மரபினர், டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி, டினோட்டிஃபைட் ட்ரைப் என்று 2 சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதுல டினோட்டிஃபைட் ட்ரைப் இருந்தாதான் அவங்களுக்கு எல்லாவித மத்திய அரசின் சலுகைகளையும் கிடைக்கும். இது சீஃப் மினிஸ்டரிடம் சொன்னோம். சீஃப் மினிஸ்டர் நான் எல்லாம் பண்ணிட்டேன்னு அவங்க சீஃப் மினிஸ்டர் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. இல்ல, அரசியல் கட்சிகள் இல்லைனாலும் இந்த நீங்க குறிப்பிட்ட மாதிரி இயக்கங்கள் உங்களுக்கு ஆதரவு தந்தாங்க. ஜாதி ரீதியான இயக்கங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு வந்துச்சு. ஜாதி ரீதியான இயக்கங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் குறைந்தது 10க்கு மேற்பட்ட இயக்கங்கள் இருக்கின்றன. எங்களது இயக்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரிவு சமுதாய பற்றோடு, சமுதாய சமர்ப்பணத்துடன் இருக்கிறார்களோ, அரசியல் கட்சிகளில் பொறுப்பு வகிக்கவில்லையோ, அவர்களை மட்டும் இணைத்துத்தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியம். அரசியல் சட்டப்பிரிவு 340 பிரிவுப்படி ஒவ்வொரு 10 வருடமும் ஜாதிவாரி கணக்கெடுத்து எந்தெந்த சமூகங்கள் இடஒதுக்கீட்டால் பயன் பெற்றனவோ அவர்களை பின்னுக்கு தள்ளி பயன்பெறாத சமூகங்கள் முன்னுக்கு வர வேண்டும். இது அரசியல் சட்டப்பிரிவு 340, 342A ஆகியவற்றில் கட்டாயம். ஆனால் அதை இவங்க யாரும் செய்யல. அப்படி உண்மையா செஞ்சாதான் உங்களுக்கு ஈக்குவாலிட்டி, சமூக நிலை, அதாவது எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே இப்ப எண்ணல. மத்திய அரசுல பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 51 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு 41 வருஷம் கழிச்சுதான் இடஒதுக்கீடே தந்தாங்க. 1951 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், 1992 தந்தாங்க. அதுல ஓஎம்னு அந்த ஆர்டர் பிறப்பிக்கிறதுக்கு மறுபடியும் 1 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 41 அல்லது 42 வருஷம் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் இந்த 32 வருஷமா அந்த லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணவே இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை இதே கதை தான். 1992 பிசி எம்பிசின்னு பிரிச்சாங்க. அதுக்கு பின்னாடி இந்த லிஸ்ட்ல உண்மையாக பாதிக்கப்பட்ட சமூகங்கள் யார் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு வாய்ப்பு தர எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஒரு கண்ணாடி. யார் பசியோடு இருக்கிறார்கள், யார் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தெரியாம எப்படி உங்களுக்கு சலுகை கொடுக்க முடியும்? எங்களது தேர்தல் அறிவிப்பு எங்கள் மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் தந்த வாக்குறுதிகள், கல்வி, வேலைவாய்ப்பு, சமுதாய மேம்பாடு ஆகியவற்றிற்கும், விவசாயிகள், சிறு தொழில் புரிவோர், சிறு வியாபாரங்கள் செய்வோர் ஆகியவர்களுக்கும், மங்கையர்களுக்கும், பெண்களுக்கும் பாதுகாப்பு, இதுதான் எங்களோட பிரின்சிபல் டேட்டாங்க, பிரின்சிபல் கோரிக்கை. வீடு வீடுக்கு போய் கர்ம வீரர் காமராஜரை எப்படி அந்த ஒரு கேண்டிடேட் தோற்கடித்தாரோ, பெயர் சொல்ல விரும்பல, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இடஒதுக்கீட்டின் அடித்தளம் 15(4) ஒரு சப் கிளாஸ் கொண்டு வந்தவர் காமராஜர்.
இலவச அடிப்படை கல்வியை கொண்டு வந்தவர் காமராஜர். ஃப்ரீ ஃபுட், அவர் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு கொண்டு அப்படிப்பட்ட மனிதரை காலில் விழுந்து கெஞ்சி தோற்கடித்தார்கள். நாங்கள் இவங்களை தோற்கடிக்கிறனால நிச்சயமா சொல்லலை. நாங்கள் எங்ககிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, நாங்கள் என்ன ஆட்சியில் வந்தோமா, பணம் இருக்கா, ஒவ்வொருத்தரையும் போய் நாங்கள் சொல்ல போகிறோம். அது சில இதெல்லாம் வச்சிருக்கிறோம். நாங்கள் உங்கள் பையன் நல்லா வரணும், உங்கள் இளைஞர்கள் வரணும், நீங்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிறக்காக எந்த கொள்கையை எடுத்துக்கிட்டோமோ அதே ஓபிசி மக்கள் உரிமை கட்சின்னு பேர் வச்சு வந்திருக்கிறோம். உங்களுக்கான இது. நீங்கள் எதுக்கு போடுறதுன்னா அது போடுங்க. இல்லை நாங்கள் இப்படியே 5000 10,000 இலவச கரும்பும் வாங்கிட்டு இருப்போம்னா வாங்கிட்டுருங்க. அது உங்களோட விருப்பம். அதில் நாங்கள் சொல்கிற பொண்ணு இல்லை.